எபிசோட்கான ஃபர்ஸ்ட் ப்ரோமோ எல்லாருமே பார்த்துருப்பீங்க. விஜய் சேதுபதி வந்து ஒரு வார்த்தையை ஒன்று சொன்னார். அவர் சொன்னதுக்கப்புறம் அந்த ப்ரோமோவை பார்த்ததுக்கப்புறம் எத்தனை பேருக்கு இன்னைக்கான ஷோ பார்க்கறதுக்கு இன்ட்ரெஸ்ட் அதிகமாச்சு அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. ஏன்னா நானும் தெரிஞ்சுக்கணுங்க. உண்மையிலேயே அந்த ப்ரோமோவை பார்த்ததுக்கப்புறம் எல்லாருக்கும் இன்ட்ரெஸ்ட் அதிகமாச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ அதனால கமெண்ட்ல மென்ஷன் பண்ணிடுங்க. எனக்கு அதை பார்க்க சொல்ல என்ன ஃபீல் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக இந்த ஃபர்ஸ்ட் ப்ரோமோல ஒரு விஷயம் சொன்னார். ராஜாராணி டாஸ்க் இருக்குல்ல, அந்த டாஸ்க்கை பற்றி பேசுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அவங்களுக்கு கொடுத்த அதிகாரத்தை வந்து அவங்க கரெக்டாக யூஸ் பண்ணாங்களா இல்லையா அப்படின்ற மாதிரி பேசுவோம்னு சொல்லிடுவாரு. எனக்கு அங்கே தான் கொஞ்சம் பயமாயிருச்சு. ஏன்னா இந்த ராஜாராணி டாஸ்க் இருக்குல்ல, இந்த வார்த்தையில் எப்படா அது முடியும், முடிஞ்சா கொஞ்சம் பார்த்தீங்கன்னா கண்டென்ட் ஏதாவது வரும் அப்படின்ற மாதிரி தான் பார்த்தீங்கன்னா எல்லாருமே எதிர்பார்த்திருப்பாங்க. ஆக்சுவலாக ரிவ்யூ பண்ணுறதுக்கு நான் மெயினாக தான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். ஏன்னா கண்டென்ட்டே இல்லாமல் ஒரு டாஸ்க் வந்து போச்சுன்னா இந்த வாரத்தில் போனால் அந்த ராஜாராணி டாஸ்க் தான். ஒன்றுமே இல்லைங்க, லைவை பார்க்கறதுக்கு அவ்வளோ வெறுப்பாக இருந்தது. அந்த மாதிரி ஒரு டாஸ்க் வந்து கொடுத்துட்டு அந்த டாஸ்க்கை இவங்க சிறப்பாக பண்ணாங்கன்ற பேரில் இவர் வந்து பார்த்தீங்கன்னா அதுலேருந்து நான் கேள்வி கேட்க போகிறேன் அப்படின்ற மாதிரி கேட்குறாருல, அப்போ கேட்கும் போது பயம் வருமா வராதா, ஐயோ என்னடா வீக்கெண்ட் எபிசோடும் காலியா அப்படின்ற மாதிரி தானே தோணும். சீரியஸ்லி அந்த ப்ரோமோ பார்க்கும்போது எனக்கு என்னமோ அப்படி தான் ஃபீல் வந்தது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த ராஜாராணி டாஸ்க்கில் வந்து அவர் வந்து எப்பவுமே எல்லா டாஸ்க்லையும் கேட்பார்ல, இந்த மாதிரி ராஜாவை பண்ணது எப்படி இருக்கு, ராணியா பண்ணது உங்களுக்கு எப்படி இருக்கு, இந்த டாஸ்க் நல்லா பண்ணீங்க அப்படின்ற மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் பார்த்தீங்கன்னா பாராட்டு சர்டிஃபிகேட் ஒன்று கொடுப்பாரு. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் சர்டிஃபிகேட் கொடுத்தா இன்னைக்கான ஷோவும் காலி ஆகிடும். சாட்டர்டே எபிசோட்னாலே நாங்கள் பார்க்கக்கூடாது அப்படின்ற மாதிரி விஜய் சேதுபதி நீங்கள் முடிவு பண்ணியிருந்தீங்கன்னா சொல்லிடுங்க. சாட்டர்டே எபிசோட ஸ்கிப் பண்ணிடுறோம். அதாவது சாட்டர்டே எபிசோட்னாலே பார்த்தீங்கன்னா புகழ்ந்து தான் தள்ளுவேன். ஒன்லி பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து எப்படி சொல்ல பாராட்டு விழா மட்டும் தான் சாட்டர்டேல நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டீங்கன்னா சாட்டர்டே எபிசோட நாங்கள் பார்க்கவே மாட்டோம். ஏன்னா தயவு செஞ்சு உங்ககிட்ட எதிர்பார்ப்பு இருக்கு சார். இப்போ கூட நீங்கள் இதை தான் பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, பார்க்கும்போது அப்படி பண்ண போறீங்களோ அப்படின்ற மாதிரி தோணுது. அந்த எதிர்பார்ப்பை தயவு செஞ்சு ஃபுல்ஃபில் பண்ணுங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த நேற்று வெள்ளிக்கிழமை நைட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரியாணி ஆக்கி சாப்பிட்டானுங்க ஒரு கேங்கு. அந்த கேங்கை பற்றி கேட்டாலே பார்த்தீங்கன்னா அரை ஒரு இல்லை முக்கால் வச்சு அடி அடிக்கலாம். ஏன்னா அத்தனை எண்ணிக்கை இருக்கு. எல்லாருமே வாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் வாய். ஆர்ஜே ஆனந்தி, தர்ஷிகா, விஷால் எல்லாருக்கும் வாய் வேறு அதிகம். ஸோ இந்த கேங்கை நீங்கள் போட்டு போலன்னு போஇருந்தாலே இன்னைக்கான எபிசோடு சூப்பராக போகும். அது மட்டும் இல்லாமல் வெள்ளிக்கிழமை எபிசோடில் பார்த்தீங்கன்னா 2-3 சம்பவம் நடந்தது. அது அந்த வன்மத்தை கொட்ட வச்சாங்களே. ஸோ அதுக்கான அந்த வன்மத்தை கொட்டினது ஏன் இது மாதிரி கொட்டினீங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்டாலே பயங்கரமாக இருக்குங்க. எதனால் இதை சொல்கிறேன், நிறைய பேர் கேட்கலாம், இவ்வளோலாம் பேசுகிறீங்களா, அப்போ நீங்கள் போய் ஹோஸ்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி 2-3 கமெண்ட்லாம் பார்த்தேன். ஆக்சுவலாக அந்த கெப்பாசிட்டி நம்மளுக்கு இல்லைங்க. நம்ம வந்து ஒரு ஆடியன்ஸை நம்ம பார்க்கும்போது சஜஷன் சொல்ல தான் முடியும். விஜய் சேதுபதி வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இதை நான் மட்டும் சொல்லலை, ட்விட்டரில் பார்த்தீங்கன்னா அவருக்கு எல்லாருக்கும் விஜய் சேதுபதியே லாஸ்ட் வீக் சொல்லியிருந்தாரு மக்கள் எல்லாம் என்ன கேள்வி கேட்குறாங்கன்னு. ஏன்னா அவரும் அதை நோட்டீஸ் பண்ணுறாரு. ட்விட்டரில் அவ்வளோ பேர் விஜய் சேதுபதியை போட்டு பொலன்னு பொழக்கிறாங்க. ஏன்னா ஒரு ஷோ ஒழுங்காக பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன், பார்க்குற ஆடியன்ஸ் வந்து இது அதிகம். ஸோ எல்லாருக்குமே ஒரு காண்டு வருது. அதனால தான் இப்பயும் ரெக்வஸ்ட்டாக தான் சொல்கிறோம், தயவு செஞ்சு சார் இந்த சாட்டர்டே எபிசோட வந்து எப்பவுமே பாராட்டு வேலை நடத்துகிற மாதிரி இந்த வாட்டியும் பாராட்டு வேலை நடத்தணும்னு நினச்சிங்கன்னா முடிஞ்சது, அவ்வளோதான். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே சாட்டர்டே எபிசோட ஸ்கிப் பண்ணிவிடுங்க. டேரெக்டாக பார்த்தீங்கன்னா சண்டே எபிசோடு போகலாம். இல்லை சண்டே எபிசோட்லேயும் அதை தான் பண்ணுவீங்கன்னா முடிச்சிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஏன்னா லாஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா சாட்டர்டே எபிசோடு அப்படி தான் பண்ணியிருந்தாரு. சண்டே வந்து நல்லா தான் போச்சு. ஸோ இந்த வீக்கும் அப்படி இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு இருக்காதுன்னு நம்புகிறோம். அடுத்த ப்ரோமோ வந்தால் தான் தெரியும். ஏன்னா ஃபர்ஸ்ட் ப்ரோமோ பார்க்கும்போது பயமாக இருக்குது. ராஜாராணி டாஸ்க் எடுத்து பேச போகிறோன்னு சொல்லிட்டார்ல. ஸோ திருப்பி இதை பேசி எங்கே இன்னைக்கு ஷோ முடிச்சு விட்ருவாரோ அப்படின்ற மாதிரி லைட்டாக பயமாக இருக்குது. ஆனால் முக்கியமான மேட்ரு எல்லாரோட கோரிக்கை என்னன்னா, நான் சொன்ன மாதிரி அந்த திருட்டு பிரியாணி கேங் இருக்குல்ல, அந்த கேங்கை வந்து கேள்வி கேட்கணும் அப்படின்ற மாதிரி எல்லாரோட கோரிக்கையும் இருக்கு. இதை கேட்பாரா இல்லையா அப்படின்றத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை எபிசோட்னு ஒரு இது நிகழ்வுகள்னு போடுவாங்க பாருங்க, அதில் இந்த பிரியாணி ஆக்கி சாப்பிட்டாங்க பாருங்க, இதை வந்து போட்டால் மட்டும்தான் விஜய் சேதுபதி கேள்வி கேட்பாரு. இன்கேஸ் அதை கட் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், சேனல் வந்து டிசைட் பண்ணிட்டாங்க அதை காமிக்க கூடாதுன்னு டிசைட் பண்ணிட்டாங்கன்னா அதை பற்றி கேள்வி எடுக்க மாட்டாரு. ஸோ அந்த மாதிரி பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்னைக்கு ட்விட்டர் வந்து பத்திக்கும் அப்படின்ற மாதிரி தான் நினைக்கிறேன். உங்களோட கருத்து கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம். பை பை.